வாசிப்போம். நாம் மணவாளன் மணவாட்டியை வாசிப்போம். 25ஆம் வசனத்தில் 1 வாசிச்சிடும் இல்லையா? 2 வாசிங்க. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர். அல்லேலூயா. இந்த 10 பேர்லையும் 5 பேர் ஒரு மாதிரி, 5 பேர் ஒரு மாதிரி. அல்லேலூயா. இந்த திருச்சபையில் பாருங்கள் சொல்கிறேன், ஒவ்வொரு திருச்சபையிலையும் அப்படி பார்க்க போனால் பாதி பேர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, பாதி பேர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இந்த பாதி பேருக்கு என்ன நோக்கம் இருக்குது? அடுத்தவங்க ஜெபத்தில் வாழலாம். ஆமென். இந்த பாதி பேர் தங்கள் ஜெபத்தில் இவர்களும் வாழுகிறாங்க, மற்றவர்களையும் வாழ வைக்கிறாங்க. ஆமென். இப்போ இந்த 5 பேரில், இந்த 10 பேரில் நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? இந்த 5 பேரில் இருக்கிறோமா, அந்த 5 பேரில் இருக்கிறோமான்னு நம்ம கனிகளே தெரிஞ்சுக்கிடும். நம்ம கனிகளில் இங்கே உட்கார்ந்துருக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். இங்கே உட்கார்ந்து வேதத்தை புரட்டுறது, பிரசங்கியாரை பார்க்குறதுலே கண்டுக்கலாம். அவங்களுடைய மனநிலையும் அவங்க ஆண்டவரும் எவ்வளவு டீப்புன்னு இதிலே தெரிஞ்சு கொள்ள முடியும். பைபிள் சொல்லுது, ஆவிக்குரிய சகலத்தையும் நிதானித்து அறிகிறான். உங்களை பார்க்கும்போதே தெரியும் உங்களுடைய அந்த நீங்கள் என்னதான் ஒரு பரிசுத்தம் பண்ணாலும், என்ன பரிசுத்த வேஷம் போட்டாலும், எவ்வளோ அந்நிய பாஷை பேசினாலும், எவ்வளோவெல்லாம் அபிஷேகத்தில் உருண்டாலும் உங்கள் பழக்க வழக்கத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம். பைபிள் சொல்லுது, அவர்கள் கனிகளினாலே அவர்களை, அந்த கனியிலே தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படி தேவ சமூகத்தில் உட்காந்துருக்காங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, எப்படி பைபிள் பெறட்டுறாங்க. அவங்கள அந்த கனியில் டக்குன்னு கண்டுபிடலாம். ஆமென். எத்தனை சொல்கிறேன் நான், புரியுது? அல்லேலூயா. இந்த பிரசங்கம் எதுக்குன்னா நம்மளை மாற்றி கடவுளோட நெருக்க. ஒவ்வொரு பிரசங்கமும் இந்த கொடியும் செடியும் தூரமாக இருக்கிறத கிட்ட வச்சு நெருக்கமாக கடவுளுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது தான் ஒவ்வொரு பிரசங்கமும். ஒவ்வொரு பிரசங்கமும் கடவுளுக்கும் நமக்கும் நெருக்கத்தை கொண்டு வர்றது. அப்போ நம்ம அதை கேட்கணும் இல்லையா? ஆமென். இப்போ 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனாங்க, எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க யாரு? புத்தி இல்லாதவர்கள். அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை, வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை, கடவுளோட உறவாடுற வாழ்க்கை இருக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பேர் மாற்றிட்டேன். அல்லேலூயா. எது வந்து புரியுது? நான் பேசுகிற புரியுதா? ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு ஓரளவு வேதத்தில் உள்ள கதைகள்லாம் தெரியும், வேதத்தில் உள்ள சம்பவங்கள் தெரியும், ஓமைகள் தெரியும், வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தெரியும், வேதத்தில் நடத்தப்பட்ட வரலாறுகள் அல்லது ஒவ்வொரு காரியம் தெரியும், வசனம் கூட தெரியும். ஆனால் என்கிட்ட என்ன இல்லை? இப்போ அபிஷேகம். ஆமென். அபிஷேகம் இல்லை. ஆண்டவருக்கு எனக்கு என்ன இல்லை? இப்போ தொடர்பு இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பேர் மாற்றியாச்சு, சபைக்கு போகிறேன். இவங்க 5 பேர், இவங்க எண்ணெயை கொண்டு போகலை. ஆனால் என்னத்தை கொண்டு போனாங்க? தீவெட்டியை கொண்டு போனாங்க. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனாங்க. இப்போ பேசுகிற புரியுதா? உங்களுக்குள்ள ஒரு நிரம்புதல், தேவனுக்கும் உங்களுக்குள்ள உறவு நிரம்பி இருக்குமானா, ஏன்னா மணவாளன்னு சொன்னாலே புருஷன். அப்படின்னா கல்யாணம் பண்ண போகிற ஒரு ஸ்திரீ, கல்யாணம் பண்ண போகிறவ, கல்யாணம் பண்ணினவள் அல்ல, கல்யாணம் பண்ண போகிறவ ஒரு பெரிய கனவுலே வாழ்வா. நான் பேசுகிற புரியுதா? இந்த 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 மாப்பிள்ளை தான் உனக்கு, இந்த பொண்ணு தான் உனக்குன்னு அவங்களுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. ஆமென். நிச்சயம் பண்ணியாச்சு. நான் பேசுகிற புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பொண்ணு இப்போ என்னென்னா, இவர் தான் எனக்கு வருங்கால கணவர் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அவள் வேற மேலே கவனம் செலுத்த மாட்டான். சொல்லுங்க, வேற மேலே கவனம் போகாது. விடிஞ்சாலும் அடைஞ்சாலும் நித்திரை வரும் வரைக்கும்
அந்த மணவாளனே நினப்பு. ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனோடு வாழ்கிறவங்க எப்பயுமே இயேசு, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா நினைவு 24 மணி நேரம் மணவானல் மேலே, நினைவு எப்பொழுதும் ஏசப்பா மேலே. புத்தி உள்ளவங்களுக்கு, புத்தி இல்லாதவங்களுக்கு அப்பப்போ ஞாயிற்றுக்கிழமை நினச்சிக்க வேண்டியது, ஆராதனை வேலையிலையும் செய்தி வேலையிலையும். இல்லையா? எத்தனை புரியுது? மணவாளன் மேலே ஒரே போக்கஸில் இருக்கிறாங்க புத்தி உள்ளவங்க. அவங்களோட நோக்கம் வருவார் போகணும். இல்லையா? வருவார். இந்த ஆதி திருச்சபை அப்படி தான் இருந்துச்சு. வருவார், போகணும். வீடாவது காடாவது சொத்தாவது எதை போ. ஆமேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பெந்தகோசுக்காரங்க. அல்லேலூயா. இன்றைக்கி அப்படி இல்லை. அவங்க அப்படி இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால அவங்க ஜெபிச்சது இடம் செஞ்சிச்சு. அவங்க உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயே வந்துட்டாங்கன்னு உலகம் அவங்களுக்கு பேர் வச்சிச்சு. அல்லேலூயா. கிறிஸ்து ப்ளஸ் உடையவர்கள்னு உலகம் சொன்னிச்சு. இவங்க கிறிஸ்து மாதிரி உடையவங்கன்னு சொன்னிச்சு. இப்படி பல காரியங்களை அவங்க சாதிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கவனம் எப்பயுமே மணவாளன் வருவார், நம்ம போகணும். இங்கே அப்படி தான் பைபிள் சொல்லுது. வாசிங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அல்லேலூயா. இயேசு வருவார்னு பல பிரசங்கியார்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். 2026 வருஷமாக இயேசு வந்த பாடே இல்லை. அதனால் எல்லாம் இப்போதைக்கு வரமாட்டாருங்கிற ஒரு நீர்த்து போன அனுபவம் பழைய கிறிஸ்தவங்கள்ட்ட இன்றைக்கி இருக்குது. பழைய கிறிஸ்தவங்கள்ட்ட என்ன இருக்குது? இப்போ நீர்த்து போன அனுபவம். சும்மா சொல்லிக்கிட்டு தாண்டா இருக்கிறாங்க. இந்த நாட்டுக்கு யுத்தம் வந்துருச்சு, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை வந்துட்டாலே இந்த பாஸ்டர்கள்லாம் உடனே நாட்டுக்கு நாடு யுத்தம் வந்துருச்சு, நிலநடுக்கம் வந்துட்டா உடனே நிலநடுக்கம் வந்துருச்சு சொல்கிறான், பஞ்சம் வந்துட்டா உடனே பஞ்சம் வந்துட்டு சொல்கிறான். இப்படிலாம் சொல்லி இயேசு வரப்போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் எப்போ வரப்போகிறாரு அப்படின்னு அந்த நித்திர மயக்கத்துக்குள்ளாயிருவாங்க. ஆவிக்குரிய நித்திரை. எந்த நித்திரை? ஆவிக்குரிய நித்திர மயக்கத்தில் வந்துட்டாங்க. தாமதிச்சனால தான். உடனே வந்திருந்தா போயிருப்பாங்க. இப்போ தாமதிச்சிட்டாரு, அதனால் இனி எங்கே வரப்போகிறாரு அப்படின்னு நித்திர மயக்கத்தில் இருந்தாங்க. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது மற்ற கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். அல்லேலூயா. ஏன் அணைஞ்சு போகுது? இவங்க ஆண்டவரோட நெருக்கமான ஒரு வாழ்க்கை, அபிஷேக வாழ்க்கை. எண்ணெய்ங்கிறது அபிஷேகத்தை குறிக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்று தேவனோடு நெருங்கி இருப்பார்களானால் அவங்க போய் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. மணவாளன் ராத்திரியில் வர்றாரு, திடீர்னு தான் வர்றாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ திருடனை போல வருகிறேன்னு சொன்னார். ஆமேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆண்டோடைய வருகையெல்லாம் மறந்துருச்சு. ஆமாம், ஆண்டோட வருகை யார் உண்மையை சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ நாள் ஆச்சு நினச்சி அவர் வருவார், நம்ம போகிறோம் அப்படின்னு மறந்துட்டோமா இல்லையா? மறந்தாச்சுங்க. இயேசு 12 பேருக்கும் சொல்லி அனுப்புனது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசணும். அல்லேலூயா. வருகையை நினச்சி அவன் தெய்வ பயம் உண்டாகி பரிசுத்தமானாலே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். கவனிங்க, வருகையை மறந்தனால, வருகையை மறந்துட்டு என்ன நம்ம எழுப்புதல் கொண்டு வர போகிறோம்? வருகையை மறந்துட்டு ஜெபம் பண்ணி என்னத்தை செய்ய போகிறோம்? அவர் வருகிறதான வருகையை நினைச்சு ஒரு அச்சம் பயம் உண்டானால் அது பேர் தான் தெய்வ பயம். அவங்க மேலே கர்த்தர் கூட இருப்பார், அவங்க கூட இருந்து அற்புதங்களை செய்வாங்க. இவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. தூங்கினதுனால எண்ணெய் இல்லாமல் போச்சு. அவங்க சொன்னாங்க, புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல,
எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விக்கிரவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆயத்தம்னு ஒன்று இல்லைன்னா நிச்சயமாக பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் வரும்போது ஆயத்தமாக இருக்கணும். இந்த கூட்டம் நடத்துறது கூட நான் சிலரை கடிந்து கொண்டேன். ஏன்னா இதுக்கே ஆயத்தம் இல்லை, நீங்களாம் எப்படி ஆயத்தமாக 24 மணி நேரம் ஒரு கூட்டம் நடத்த போகிறோம்னா அது மேலே கவனமாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தம் இல்லாமல் அசால்ட்டாக இருக்கிறவங்க நிச்சயமாக தோற்று போவாங்க. அவங்க கவனம் என்ன செய்யாது, அதில் இருக்காது. ஆமென். பெரியோரையும் சிறியோரையும் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவாராம். நீ நினைக்கிற மாதிரி உங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் போக முடியாது பரலோகத்துக்கு. பெரியோரையும் சிறியோரையும் பரிசுத்தவான்கள் மட்டும்தான் அதை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஆண்டவர் வருகையில் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, பாவிகள் பூமியிலேயே தங்குவாங்க. அது அக்கினி கடலாய் மாறும். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாகும். ஆண்டோடைய வருகை அவர் சொன்னதெல்லாம் நடக்குது. ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடக்குது. இதை உணராதவன் சபைக்கே போனாலும் அவன் லாபம் என்ன? ஆண்டவர் வரும்போது கைவிடப்படுவான். வேதம் சொல்லுது அழகா, 2 கண்ணுடையவனாய் நீ நரகத்துக்கு போகிறதை பார்க்கிலும் ஒற்றை கண் உடையவனாய் பரலோகத்து ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அப்போ அது எவ்வளவு மோசமான இடம் பாருங்கள். தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறோமே, அதான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இதை தான் பேச சொல்கிறார். தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன் தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறாங்க? என்ன காரணம்? தங்களுக்கு ஒரு சுயமான ஒரு முடிவு இருக்கும், சுயமான தோற்றம் இருக்கும், தங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கும். ஆண்டவர் போனதான பாதையில் போகாமல் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. இயேசுவை போல வாழாமல் ஒருவனாலும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். ஆண்டவர் சொன்னதான எல்லா காரியங்களும் நடந்து வருகிறது. அது பைபிள் சொல்லுது, புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அல்லேலூயா. புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன், அப்படி பைபிள் சொல்லுது. புத்தி இல்லாதவங்களுக்கு எப்பயுமே கணக்கு பார்க்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14 நினைக்கிறேன், சீக்கிரமாக வாசிங்க. இங்கே அவர்கள் ஆயத்தம் இல்லாமல் புத்தி இல்லாமல் இருந்தாங்க, எண்ணெய் இல்லாமல் புத்தி இல்லாமல் இருந்தாங்க. கடைசி காலத்தில் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆவது அதிகாரம் 14, 15 எடுத்துட்டீங்களா? அது கீழே கடைசி வருஷம் சொல்லும். இதிலே ஞானம் விளங்கும், இதிலே ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன். அல்லேலூயா. புத்தி உடையவன். அப்ப நீங்கள் நானும் ஆவிக்குரிய புத்தி இல்லைன்னா நிச்சயமாக இந்த கணக்கு பார்க்க முடியாம, காலத்தை நிதானிக்க தெரியாம அசால்ட்டாக நித்திரையில் இருப்போம். இந்த காலத்தில் என்ன செய்யணும், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தேசங்களில், சர்வதிகாரிகளாய் ஆள துடிக்கிறாங்க. ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே தலைவன், இப்படிலாம் போயிட்டுருக்கு பாருங்க. இதெல்லாமே அந்தி கிறிஸ்துனுடைய நாட்கள். அல்லேலூயா. அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் புத்தி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆமென். புத்தி இல்லை. அதான் சொன்னேன்ல, மறுபடியும் சொல்கிறேன். அநேக திருச்சபையில் வருகையை பற்றி பேசினாலே போர். வருகையை பற்றி பேசினாலே உங்கள் முகமெல்லாம் பார்த்தீங்களா மாறிடுச்சு. வருகையை பற்றி பேசணுன்னு என்னாச்சு? இப்போ என்னடா இது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறாங்க, ரொம்ப நாளாக அக்கினி கடலுங்கிறாங்க.
அதெல்லாம் சொல்கிறாங்க, நடக்கத்தானே மாட்டேங்குதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணும்னு சொல்லி அவர் தாமதமாக அல்லேலூயா. அதனால தான் தாமதிக்கிறாராம். ஒரு எதனால தாமதிக்கிறாராம்? நல்ல கவனிங்க. எத்தனை அதிகாரம்? 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம் மேல் நீடிய பொறுமை, நம்ம பண்ற அக்கிரமத்தெல்லாம் கண்டுட்டு பேசாம இருக்காருன்னா நீடிய பொறுவுள்ளவராய் இருந்து கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதனுள்ள கிரிகளை எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவராக இருக்க வேண்டும் என்கிற கேள்விக்குறியோடு உண்டாகுது. அல்லேலூயா. எனக்கு என்னமோ தெரியுது, இன்னும் உங்கள் இருதயத்தில் அந்த வசனங்களை என்ன செய்யலை, போகலை. காதுக்குள்ளே போய் அப்படியே இப்படா இன்னும் கொஞ்சத்தை முடிச்சிடுவாங்கங்கிற அந்த இது ஒரு பெரிய கைவிடப்பட்ட நிலைங்க. இந்த நிலை கைவிடப்பட்ட நிலை. ஆமாம், தேவ பக்தி உள்ளவனை தேவன் தனக்கென தெரிந்து கொண்டார். இந்த வசனங்கள் காலங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அவங்க எல்லாம் தெரியும், சொல்ல வேண்டாம். எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கனால நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்குது. ஆனாலும் அந்த காலங்களை கணிச்சு பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. எல்லாரும் அணு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் அணு ஆயுதங்களை யூஸ் பண்ணாங்கன்னா பல நோய்கள் வரும், பூமி கெட்டுடும், கடலில் விழுந்தால் கடல் கெட்டுடும், கடலில் இருக்க மீன்கள் எல்லாம் உயிரினங்கள்லாம் அழிஞ்சிடும், எல்லா வளங்களும் அழிஞ்சிடும். அப்போ அந்த பூமி பஞ்சத்தினால் நிரம்பிடும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், மருந்துகள் எல்லாம் தடையாயிரும், மருந்து சாப்பிடாதவன் இருக்கான அன்னைக்கு அப்படி எல்லாரும் அழிஞ்சு போவாங்க. அப்போ நீங்கள் தயவு செய்து இந்த ராத்திரி நம்ம வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாக ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்காரு. கண்டதையும் கேட்குறத விட ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக்கொள்ளும்னு சொல்லி பக்கத்தில் துடிச்சுக்கிட்டு இருந்தாவன், ஆண்டவரே என்னுடைய வேதனை தாங்க முடியல. சிலுவையில் 2 கள்ளர்கள் இருந்தாங்க, வலது பக்கத்தில் இடது பக்கத்திலும். அதில் ஒருத்தன் சொன்னான், அவன் இதை ஏற்றுக்கிட்டான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்துக்கொள்ளும். இப்போ நான் உண்மையை திருடி மாட்டிக்கிட்டேன், ஆணில் தொங்குறேன், உங்களை போல் வலிக்குது, இது பரவாயில்ல, இதிலிருந்தெல்லாம் என்னை விடுதலை செய்ய வேண்டாம், உங்களுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய என்ன நினைத்து கொள்ளும். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கே நீ என்னோடு பரதேசில் இருப்பார். அப்போ பாருங்கள், அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நினைக்கிறவனை சேர்த்துக்கிறார் ஆண்டவர். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காகத்தான் இந்த பூமியில் வந்து ரத்தம் சிந்தினார். அது யாருக்கும் தெரிய மாட்டேது. பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு தான். இன்றைக்கி ஏன் புது நபர்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னா இந்த செய்திகள் இல்லை. அல்லேலூயா. நோயை மாத்துறாரு, பேயை மாத்துறாரு, பிள்ளி சுனியை மாத்துறாரு, இதோடய போயிடுறோம். ஆமென். ஞாயிற்றுல சர்ச்சுக்கு வந்தால் போதும், எங்கள் சர்ச்சுக்கு ஆளுக்கு தேவை, அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கிறது நின்றுச்சு. ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கே சொன்னாங்க? காலங்கள் எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற டிவிகள் எல்லாம் நற்செய்தி தான் பரப்புகிறாங்க, விடுதலை, சுகம், அற்புதம், அதிசயம், அது. ஆமென். ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படலையே. அப்போ சாத்தான் தந்திரமாக திருச்சபைகளையும் சில போதகர்களையும் கட்டி வச்சிருக்கிறான், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்காமல். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவருக்கு. நீங்கள் உபதேசங்களை பார்க்கும்போது இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா மேலே நோக்கியே இருக்கும். பூமி வேணாம் மேலே, கீழே வேணாம் உலகமும் அது நிறைவும் மாய, நீ மேலே மேலே மேலேனே சொல்கிறாரு. கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் சொல்கிறார். அல்லேலூயா.
இப்போ அதை குறித்து ஒரு தெய்வ பயம்.